நந்தினி அப்பா வந்திருந்தாரு. அவரோட ஒரு சொத்து விஷயம் விற்கிறதுக்காண்டி ஏதோ பேச வந்தாரு. பேசி கிறுக்கையிலே உங்க அப்பாரு வந்து இறங்கி விட்டாரு. வந்தவர் சும்மா இல்லாம யதார்த்தமா ஜீவானந்தம் உங்க வீட்டுக்கு வந்தது, உங்களை பார்த்து தனியா பேசுனது, அத்தோட நிறுத்தாம சின்ன வயசுல ஜீவானந்தம் வந்து உங்களை பொண்ணு கேட்டது, இவர் வேண்டாம்னு விரட்டி விட்டது, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சுட்டார். எங்க அப்பாவா? அவருக்கு ஜீவானந்தம் தான் அந்த பையனு தெரியாதே. அதுக்கப்புறம் எப்படி அப்போ? அதை பத்த வச்சு குளிர்காயதான் ஊருக்குள்ள 1000 பயலுக்கு திரிவாகல. எவனோ ஒருத்தையும் கொளுத்தி போட்டிருக்கேன். அதை அப்படியே கேட்டுட்டு வந்து இவர் இங்கே ஒப்பிச்சுட்டாரு. யதார்த்தமா தான் சொன்னாரு. ஆனா இவரு அதுல இருந்து அப்படியே எந்திரிச்சு பேய் மாதிரி போய் வாசல்ல இடிச்ச புளி மாதிரி உட்காந்துக்கிட்டாரு. அப்படியே அசையாம உட்கார்ந்த மேனிக்கு உட்காந்துக்கிருக்காரு. மனசுக்குள்ள ஓடுற அத்தனை கேவலமான எண்ணமும் முகரையில தெரியுது. நீங்க வந்து இறங்கினோடனே உங்களை நட்டமா நிக்க வச்சு ஏதாவது வம்பு பண்ணணும்னு ரெடியா இருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க, விசனப்பட்டு எதுவும் வராதீங்க. உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகிக்கு வருவீங்களே தைரியமானு சொன்னேன். அக்கா, இந்த ஒரு நிமிஷம். அக்கா, நாங்க எல்லாரும் உங்க பக்கம்தான், சரியா? அந்த ஆள் ஏதாவது ஏடாகூடமா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது செஞ்சு விட்டுறலான்ற எண்ணத்துல தான் இருக்கேன். தைரியமா வாங்க, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க, நாங்க இருக்கோம். நந்தினி, நான் சொல்றத மட்டும் அமைதியா கேளு. இது பாரு, நான் வந்த பிறகு அவர் என்ன சொன்னாலும் நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும், சரியா? புரியுதா? ஏன்க்கா? சொல்றேன்ல, ஒருவேளை நான் வந்த பிறகு அவர் என்கிட்ட பேசினா அது எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். நீ உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் நடுவில் பேசிடாத. நான் வந்து என்ன நடந்தாலும் பாத்துக்கிறேன். ஐயோ அக்கா, இப்படி அமைதியா போனதுனாலதான் குனிய குனிய கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில கல்லெறிகிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? என்னால முடியாதுக்கா. நந்தினி, நான் அமைதியா இருக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. நான் பாத்துக்கிறேன்னு தானே சொன்னேன். அதுக்கு அர்த்தம் அவர் என்ன பேசினாலும் அதை கேட்டுட்டு நான் அமைதியா இருக்க போறேன்றது இல்லை. இன்னைக்கு நானும் ஒரு முடிவோடு தான் இருக்கேன். சரி நந்தினி, நீ போனை வை. எதா இருந்தாலும் நான் வந்து பேசிக்கிறேன், சரியா? பாத்துக்க. அக்கா தைரியமா பேசுறாங்க. என்ன வேணா பேசட்டும், நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. ஓ, அப்ப இருக்கு இந்த ஆளுக்கு சம்பவம். அக்கா, என்னாச்சுக்கா? ஜீவானந்தம் என்ன பொண்ணு கேட்ட விஷயத்த எங்க அப்பா வந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதை கேட்டதுல இருந்து வீட்டு வாசப்படியில ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்காம இருக்காரா. அடுத்த டிராமாவை ஆரம்பிக்க ரெடி ஆயிட்டாரு போல. ஆரம்பிக்கட்டும் ஜனனி, இதுக்கு நான் முடிவு கட்டுறேன். என்ன இங்கே நின்ட்ட? உள்ள போ. நான் வீட்டுக்கு வந்ததும் என்னை எல்லாரும் முன்னாடியே நிக்க வச்சு கேள்வி கேட்கணும். அதுக்கு தானே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஓஹோ, சரி, வந்துருச்சா? பச்சி வந்து சொல்லிச்சோ?
எங்கே போயிட்டு வர? உன் கள்ளக்காதலை வீட்டுக்கு போய் அவனை பார்த்து வரையா? போதும். இன்னொரு வார்த்தை அநாகரிகமா பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது. ஏய், என்னடி நல்லா இருக்காது? என்ன நல்லா இருக்காது? ஆ? என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறியா? ஆ? இங்க பாரு, உன்னையெல்லாம் காணாம போனமாக்கிடுவேன். மனசுல வச்சுக்க. யாரு அந்த ஜீவானந்தம்? அந்த தாடிக்காரனுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஆமா, அவரு பெரிய அவரு. அந்த விளக்கனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அதான் கத்திரிக்காய் முத்தி கடத்தருக்கு வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் இதுக்கு முக்காடு போடுற? நான் இங்க கோவமா உட்காந்துருக்கேன்னு உனக்கு சொன்ன பச்சி உங்க அப்பைய வந்து உண்மையை உடச்சுட்டு போனேன், அதை சொல்லலையா? அவன் உன்னை பொண்ணு கேட்டு வந்தானாம்ல? ஏய், பொண்ணு கேட்டு வந்தானா இல்லையா? என்னடி முழிக்கிற? வந்தாரு, கேட்டாரு. எது வந்தாரு கேட்டாரா? இங்க பாரு, இன்னொரு தடவை வந்து வீட்டுக்குள்ள நின்னுட்டு அவனை அவர் இவருன்னு மரியாதையா பேசின கழுத்து நடிச்சு கொண்டு விடுவேன். மரியாதை வேண்டி கிடக்கும். பொண்ணு கேட்டாருங்கிற அப்புறம் சம்பந்தம் இல்லைங்கிற, அது என்ன கணக்கு? பொண்ணு கேட்டு வந்து என் வாழ்க்கையில இணைச்சிக்கிட்டாதாங்க சம்பந்தம் வரும். ஏங்க அந்த ஆளோட பேர் கூட எனக்கு தெரியாதுங்க. ரோட்ல 2-3 தடவை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். வீட்டுல வந்து பொண்ணு கேட்டாரு, எங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுல எனக்கு என்னங்க சம்பந்தம் வந்துச்சு? ஏய், சம்பந்தமே இல்லாதவ, தப்பே பண்ணாதவ இந்த விஷயத்தை ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? எதுக்குங்க சொல்லணும்? நான் ஏன் சொல்லணும்? தப்பா இருந்தா தானே நான் சொல்லணும். இல்ல இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த பொண்ணுங்கெல்லாம் யாரு என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா? உங்களை பார்த்தா பிடிக்கலன்னு சொன்னவங்க சாருபாலா. ஆனா உங்களுக்கு அவங்கள பிடிச்ச ஒரே காரணத்துக்காக தேடி தேடி போய் பொண்ணு கேட்டீங்கல்ல, அவங்களுக்கு நீங்க யாருன்னு கூட தெரியாது. அப்போ நீங்க பேசாமலையா இருந்தீங்க? நீங்க எஸ்கேஆர கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டீங்க, ஆனா அவங்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏய், தேவையில்லாதெல்லாம் பேசாத. உன்னை பத்தி பேசுனா அதை மட்டும் பேசு, புரியுதா? இப்ப என்ன சொல்ல வர நீ? சாருபாலா சரியா முடிவு எடுத்துட்டா, நான் தான் தப்புன்றீங்கறியா? ஆமா, தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்க அப்பா உங்களை கட்டி வைக்கிறதுக்கு முடிவு எடுத்தப்போ நான் வேண்டான்னு மறுத்து இருக்கணும். ஏய், அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாதே. அந்த ஜீவானந்தம் பையன் உன்னை பொண்ணு கேட்டு வந்தப்போ உங்க அப்பா தரமாட்டேன்னு சொன்னால, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? உங்க ஒப்பனுக்கு தெரியாம அவன் கூட ஓடி போயிருக்கணும். அப்படி போயிருந்தா உன் வாழ்க்கை அமோகமா இருந்திருக்கும். அப்படி சொல்லு. அண்ணே, என்ன நீ பேசுறாரு? இது எல்லாரையும் ஓடி போய் சொல்லிட்டு இந்த ஆள் மட்டும் தனியா உட்காந்துக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. எல்லாத்தையும் மீறி உங்க அப்பா உன்னை எனக்கு எது கட்டி வச்சேன்? எனக்கு வாழ்க்கை கொடுக்கவா? இல்ல, சொத்து சோகம் குமிஞ்சு கிடக்கு, காசு பணம் கொட்டி கிடக்கு, நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனா வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்வான்னு பேராசைப்பட்டு தானே கொடுத்தேன். சொல்றி. எங்க அப்பா எடுத்த முடிவை பத்தி பேசுற நீங்க அன்னைக்கு வீடேறி வந்து பொண்ணு கேட்டீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அத்தை? உங்க பையன் என்னன்னு சொல்லி வந்து பொண்ணு கேட்டாரு? நீங்களும் தானே கூட வந்தீங்க? உங்க பொண்ணு மகாலட்சுமி, அவ எங்க வீட்டுக்கு வந்தா சொத்தெல்லாம் பெருகும், எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எங்க அப்பா காலில் விழுந்து அவர் பொண்ணு கேட்டாருல அத்தை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏய், அங்க என்ன பாயிர? ஏன்ட்ட பேசு. உங்ககிட்ட சொல்றேங்க. பாவம், உங்களுக்கு தான் நடந்த பாதி விஷயம் மறந்துருக்குமே. உங்களுக்கு எது சாதகமா இருக்குமோ அது மட்டும் தானே ஆணி அடிச்ச மாதிரி நினைவுல இருக்கும். மத்ததெல்லாம் காத்துல போயிரும்ல. ஏய் ஈஸ்வரி, இங்க பாரு, தேவையில்லாம அதிகமா பேசிட்டு இருக்க நீ. அந்த ஜீவானந்தம் உன்னை சொல்லி அனுப்பினானா? உனக்கு பின்னாடி நான் இருக்கேன், நீ போய் குணசாரி பேசு, அவன் அடிச்சு விரட்டி விட்டா கூட உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி விட்டானா? என்ன இது? ஆமாண்ணே, ஆமா, சொல்லியிருப்பான். பாவம், ஏற்கனவே பொண்டாட்டி இழந்துட்டு தனி மரமா நிக்கிறான். எங்கிட்ட எல்லாத்தையும் அறுத்து விட்டு இவங்களை அந்த பக்கம் எடுத்துக்கலான்னு ஏற்றி விட்டு அனுப்பியிருப்பான். ஏய் கதிரு, மரியாதையா பேசு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்களுக்குள்ள நடக்கிற தனிப்பட்ட விஷயம். இதுல ஊடால புகுந்து பேச எவனுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன் கிடையாது? எங்க அண்ணனுக்கா நான் தான் பேசுவேன். என்ன பண்ணுவியே இப்போ? யோ, என்னை அடிக்க வரும்போது கேட்டா இவன் ஏன் பொண்டாட்டி அடிப்பேன் மிதிப்பேன்னு பேசுவ. இப்ப மட்டும் என்ன உங்க அண்ணன் அண்ணின்னு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அவங்க பிரச்சனையை அவங்க பாத்துப்பாங்க. நீ அமைதியா ஓரமா நில்லு. வாய முட்டை அமைதியா இருக்க. அண்ணா பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன உனக்கு இருப்பா வளர்ந்துருவா வாய. இரு. இவளுக்கு யாரும் தானா பேசலப்பா, எல்லாம் சொல்லி கொடுத்து பேசுறாளுங்க. எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு ஆபீஸ்ல 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு விளையாட்டு காட்டினேன். இன்னைக்கு வீட்டுக்குள்ள பூந்துருக்கேன். ஏ ஈஸ்வரி, உத்தமி, பத்தினி, ரைட்டு லெஃப்ட் அது இதெல்லாம் பேசுறீல்ல. அன்னைக்கு வந்து நீ உங்க ஒப்பை வீட்டுக்கு போனப்போ அவன் உன்னை பார்க்க வந்தேன்ல, அதை ஏன் சொல்லல? ஏங்க சொல்லணும்? நான் ஏன் சொல்லணும்? அத வந்து சொன்னா அது சரியான அர்த்தத்துல எடுத்துக்கிற ஆளா நீங்க? இல்ல எந்த தப்பு செய்யாத என்ன இப்படி நிறுத்தி வச்சு அசிங்கமா பேசுறீங்கல்ல. நான் ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஐயோ என் புருஷன் என்ன சந்தேகப்பட்டுட்டாருன்னு அழணும். அதை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுவீங்க. இதெல்லாம் நடக்கணும் தானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? இனி அப்படி நடக்காதுங்க. என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் யாரோடவும் பகிர்ந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. தனிப்பட்ட விஷயமா? உனக்கு என்ன தனிப்பட்ட விஷயம் இருக்கு? இருக்கும். எல்லாருக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நான் புருஷன், என் இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். நான் விருப்பப்பட்டபடிலாம் பேசுவேன். நீ எனக்கு அடிமைங்கிற மாதிரி பேசுறது சட்டப்படி தப்பு. இது மனித உரிமை மீறல். இது பாருங்க, உங்களுக்கு நான் கடைசியா வார்னிங் கொடுக்கறேன். பெண்களை அசிங்கமா பேசுறது, அவங்கள வீட்டு வேலைக்காக மட்டும் பயன்படுத்துறது, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம தலையில ஏறி உட்கார்றது, இதெல்லாம் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். இனி ஈஸ்வரி அக்கா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எப்பா, நான் பார்த்த செல்வங்களே, இங்க வாங்க. என்னடா முடிக்கிறீங்க? வாங்கடா பக்கத்துல. ஏன் தகச்சு போய் நிக்கிறிய? வாங்க வாங்க, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு உங்ககிட்ட. வாங்க வாங்கடா. பார்த்தே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீல்ல? உங்க அம்மா படிச்ச ஒண்ணு தலையில வச்சு கொண்டாடுனீங்க. இப்ப தெரியுதா உங்க அம்மா நடந்த கேட்ட ஒண்ணு? ஏய் மனுஷனாயா நீ? ஏய் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க குழந்தைங்க கிட்ட? ஏய் உண்மையை பேசுறேன்டி. எனக்கு பதில் சொல்லு. நீ என்ன கையை பிடிச்சி இழுத்து விடுற? தொட்டு பேசுவியா நீ? இங்க பாரு, பிச்சு போடு உன்னைய. தொட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? யாருடைய அந்த ஜீவானந்தம்? அவனை எதுக்கு நீ போய் பார்த்த? இங்க பாரு, கையை பிடிச்சி அப்படியே இணிஞ்சு விட்டுருவேன். தொட்டு பேசுனீனா மரியாதை கெட்டு போயிடும். சொல்றி, அவனை போய் ஏண்டி பார்த்த நீ? பதில் சொல்றி. முழிக்கிற? ஏ தர்சா, நீ கேள்றா நியாயத்தை. நீ படிச்சு வந்தான்றா, காலேஜுக்கெல்லாம் போய் படிக்கிறீங்களா? உங்க அம்மாட்ட போய் நியாயத்தை கேள்றா. இங்க பாரு, அந்த ஜீவானந்தம் உங்க ஒப்பையும் சொத்த போட முடியிட்டே நீ ரோட்ல விட்டேன். ஒத்த கை வராம நான் என்னென்ன பாடுபட்டேன் தெரியுமா? நாய் போடாத பாடுபட்டிருக்கேன். நீ பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துருக்க. நல்ல பொண்டாட்டினா என்ன செய்வா? அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு சும்மா இருப்பாள? அந்த ஜீவானந்தம் இவளை பார்க்க வந்தான்ல, பார்க்க வந்தப்ப அவன் சட்டையை பிடிச்சி கேட்டுக்க வேண்டியதானே? என் புருஷன் சொத்த ஏன்டா அமுக்கணும்னு கேட்டாளா? அப்ப எல்லாம் எதுவும் பேசாம உம்முன்னு இருந்துகிட்டு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் ரசிச்சிருக்கானா இவன் என்ன பொம்பளை? ஏங்க இப்போ எதுக்குங்க சீன் கிரியேட் பண்றீங்க? எது நான் சீன் பண்றேனா? ஏய் திருப்பி தொட்டுட்டு இருக்க, போட்டுருவே ஒரு போடு. நானா சீன் பண்றேன்? ஏ தர்சா, நீ கேள்றா, நியாயத்தை கேள்றா. இங்க பாடுறா, ஒரு மகனுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதா? ஒரு அம்மாவோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறா, அம்மாவோட ரகசியங்களை பத்தி கேட்கற நிலைமை, தர்மசங்கடமான நிலைமை ஒரு மகனுக்கு வரக்கூடாது. ஆனா உனக்கு வந்துருச்சு, போய் கேளு. அந்த ஜீவானந்தத்துக்கும் உனக்கு என்னமா சம்பந்தம்னு கேளு. போ ஏங்க போடா கேள்றா. இரு தர்ஷன், ஏங்க நான் பேசுறது கொஞ்சமாவது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் தான் சொல்றேனேங்க, அவர் வீட்டுக்கு வந்தாரு, பொண்ணு கேட்டாரு, எங்க அப்பா இல்லைன்னு மறுத்துட்டாரு, அவ்வளவுதான். கேட்டியாடா? அவர் பொண்ணு கேட்டு வந்தாராம், இவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாராம். உங்க தாத்தா சரின்னு சொல்லியிருந்தா? சரின்னு சொல்லியிருந்தா கட்டியிருப்பேங்க, கல்யாணம் பண்ணியிருப்பேன். அவர் பொண்ணு கேட்டு வந்தாராம், இவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாராம். உங்க தாத்தா சரின்னு சொல்லியிருந்தா? சரின்னு சொல்லியிருந்தா கட்டியிருப்பேங்க, கல்யாணம் பண்ணியிருப்பேன்.
ஏய் பாத்தீல என்ன சொல்றான்னு பாரு. ஏங்க இதானேங்க உண்மை. எங்க அப்பா சொன்னதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிட்டேனா ஜீவானந்தத்துக்கு சரின்னு சொல்லியிருந்தா அவரை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஏய் திருப்பி திருப்பி அதே சொல்றா பாரு. எல்லாரும் முன்னாடி நின்னுட்டு கூச்சநாசம் இல்லாம அதே சொல்றா பாரு. அதானேங்க உண்மை. அது சொல்றதுக்கு நான் ஏங்க கூச்சப்படணும்? முன்ன பின்ன தெரியாத உங்களையே எங்க அப்பா சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலையா? இத்தனைக்கும் அந்த ஆளை நான் 2-3 தடவை ரோட்ல வச்சு பார்த்திருக்கேன். எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கும்ல. அதனால எங்க அப்பா சரின்னு சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணிருப்பேங்க. இந்த விஷயத்த அசிங்க சிங்கமா பேசுற நீங்க பண்றது சரி. ஆனா நான் உண்மையை பேசினா அது தப்பா? ஏய் போதும் நிப்பாட்டு. அதான் உண்மையை பேசிட்டீல்ல, மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் வெளியே கக்கிட்டீல்ல. போதும் போதும், இதோட நிப்பாட்டிக்க. இதுக்கு மேல எதுவும் பேசாத. பேசினா என் காதை கொண்டு கேட்க முடியாது, அவ்வளவு அசிங்கமா இருக்கும். பாத்துட்டீங்களப்பா உங்க அம்மா எவ்வளவு பெரிய பத்திரின்னு பாத்துக்கடா. ஏய் மகளே நீயும் பாத்துட்டீல்ல? இங்க பாரு, இந்த வீட்டுல இருக்கிற வாய் பேசுற மத்த பொம்பளை கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம். ஆனா ஒண்ணும் தெரியாத உம்மனா மூஞ்சியா இருந்துகிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. இங்க பாரு, நீ இவ்வளவு துணிஞ்சிட்டீல்ல, நானும் துணிஞ்சிட்டேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சுதந்திரமா இரு. உனக்கு சுதந்திரம் தானே வேணும், சுதந்திரமா இருந்துக்க. எனக்கு தெரியாம சில தனிப்பட்ட விஷயங்களை நீ வச்சுக்கணும், அதான உன் ஆசை. வச்சுக்க, நாளைக்கு வரைக்கும் வச்சுக்க. நாளைக்கு உனக்கு ஒரு முடிவு வெட்டுறேன். நாளைக்கு முடிவு வெட்டுறேன் பாரு, எல்லாத்துக்கும் முடிவு வெட்டுறேன். ஒரு நான் உனக்கு போன் பண்ணும்போது போன் சொல்லிச்சு, நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் நபர் வேறொரு நபருடன் தொடர்பில் இருக்கிறார்னு. அந்த வேறொரு நபர் இவன் தானா? விடுங்க, கரெக்டா தான் பேசுனேன். தேவைதான் இருந்தாலும் சங்கடப்படாது. அக்கா ப்ளீஸ் அழாதீங்க. என்ன பண்றது? அக்கா, எதுக்கு இப்ப நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. பிள்ளைங்களா பாவம்க்கா, சாப்பிடாம மேலேயே உட்கார்ந்துருக்குங்க. போய் என்னன்னு பாருங்களேன். அந்த ஆளுதான் எல்லாத்தையும் தொடச்சு விட்டு உதுத்து போட்டு அப்படி ஒரு நாடகத்தை போடுறான்னா, இந்த தாய் குலத்துக்கு எங்கிட்டு போச்சு புத்தி? பெத்த தாய் மாதிரியே நடந்துக்குது. அது ஏதோ வீட்டுக்கு அடிமைய வேலை பார்க்க வந்த மாதிரி பயந்துக்கு இருக்கு. ஒத்த வார்த்தை சொல்லுதா? இதெல்லாம் என்னமாதான் 5 பிள்ளைய பெத்துச்சோ வளர்த்துச்சோ எனக்கு ஒன்னும் தெரியல. என்ன பேச்சு! பிள்ளைங்க முன்னாடி பேசுற பேச்சு அதெல்லாம். ஐயா, பிள்ளைங்க முன்னாடி டிராமா போடணும் தானே செஞ்சதே. பாத்தீங்களா, தர்சனம் இழுத்து வச்சு நடுல நிக்க வச்சு பேசினத. அந்த பிள்ளைங்க மனசுல இவங்களை பத்தி விஷமா நினைக்கணும், இவரை பத்தி அப்படியே பாவமா நினைக்கணும். அதுக்கு தானே இவ்வளோ டிராமா. ஏதோ சொல்லுவாங்களே செல்ஃப் சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், அதுதான் கருமோ. அதுக்குதான் இவ்வளவு அலப்பற. ஆனா ஒண்ணுக்கா, நீங்க அவர் எவ்வளவு ஏறி வந்தாலும் தைரியமா பேசுனீங்க பாருங்க. நான் சரிதானு பேசுனீங்கல்ல, அதுதான் கரெக்ட். அப்படித்தான் அவங்க கிட்ட பேசணும். ஏன்னா இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா நினைப்பு? நம்மளை பத்தி ஒத்த வார்த்தை தப்பா பேசிட்டு நம்ம கேரக்டர் அசிங்கப்படுத்திட்டா நம்மளும் ஐயோ ஆத்தின்னு பயந்து போய் அழுது, ஐயோ நாங்க அப்படி இல்லை, நாங்க நாங்க தீ குளிச்சு காட்டுறோம் அப்படின்னு அழுது காலில் விழணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு? தேவையே இல்லை. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்மள ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்ன செஞ்சிருவாங்க? திரும்பி போய் இங்க பாரியா, எனக்கு தெரியும் நான் யாருன்னு, உனக்கு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. என்ன பண்ணமோ பண்ணிக்கோன்னு ஓட ஓட விரட்டணும், கல்ல குண்டு அடிக்கணும். எவ்வளவு தூரம் ஓடுறாங்கன்னு பாப்போம். உன் பட்டமும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், போடன்னு விரட்டி விட.
சரி அந்த ஆள் கதையை இப்ப எதுக்கு நமக்கு, நாளைக்கு பாத்துக்கிறோம். நீங்க போங்க, நீங்க போய் பிள்ளைகள்கிட்ட சமாதானம் இல்ல, நீங்க பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. நீங்க ஒரு 4 வார்த்தை பேசுங்க. இந்த சாப்பிட வரமாட்டேங்குது. இந்த பாலை கொடுத்து விடுற, அது கொடுக்குற மாதிரி போய் பேசுங்க போங்க.